ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். காலையில் வச்ச இட்லி ஒரு 4 இட்லி மீதி வந்தது, அதை வச்சு தான் இந்த அருமையான டிஷ் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. 4 இட்லிக்கு 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை டைரெக்டாக சேர்க்காம டம்ளரில் உடைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு இட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை எல்லா இட்லிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருங்க. உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கிளறி விடுங்க. இப்போ கிளறி விடும்போது உதிரியாக எல்லாமே கரெக்டாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுங்க. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் வெறுமையாக கூட சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இட்லி மீதி வந்தாச்சுன்னா தூக்கி போட வேண்டாம். இப்போ காலையில் வச்ச இட்லியை நம்ம நைட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.